ஆமே, நம்ம லைஃப்ல யாரையாவது மிஸ் பண்றோம் ஃபீல் ஆயிட்டுன்னு வைங்களேன், கண்கள் அப்படி மேல பாருங்க, அங்க ஒருவர் இருப்பார். ஆமே, உங்க லைஃப்ல ஐயோ இவங்க இல்லையே. நான் 2016 என் தகப்பனாரை இழந்தேன். எங்க அப்பா என்னை ஊழியத்தில் கைப்பிடித்து நடக்க பழக்கினவர். திடீரென்று நவம்பர் 21, 2016 என் வாழ்க்கையில மறக்க முடியாது. ஓட்டத்தை முடித்து மகிமையில போயிட்டாங்க. அப்பான்னு சொல்லி அழுதுட்டு இருக்க அடுத்த செகண்ட் என் காதுல சத்தம் கேட்கிறது, மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் அப்பா இல்லையேங்கிற ஏக்கம் வராதபடி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அந்த உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் இன்று வீற்றிருக்கிறார் உங்க வாழ்க்கையில. ஆமென். வேற எந்த பர்சனை அப்படி வைத்து பார்க்க முடியாது. மலைகள் விலகும், நம்ம மலை போல சில நம்பி இருப்போம், விலகும். பர்வதங்கள் நிலை பெயரும். இங்கே அப்படிதான். உசியா இல்லைன்னா என்ன? ஏசாயாவே, கண்களை ஏறெடுத்து பார். வாழ்க்கையில ஏதாவது மிஸ் பண்றது போல ஃபீல் பண்றீங்களா? உடனே கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆமென். அதுவரை அம்மா செல்லம்மா, அம்மா கூடவே இருந்து வளர்ந்தவன் யாரு? யாக்கோபு. இப்பொழுது வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை. அம்மா இல்ல, அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப கூப்பிட்டா வரமாட்டாங்க. அவன் தலைக்கு கீழே ஒரு கல்லை எடுத்து வைத்து இப்படி வானத்தை பார்க்கும் போது மேல கர்த்தர் இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லவே கூடாது. யாரும் இல்லைனாலும் என் கூட எப்பொழுதும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. நான் தண்ணீரை கடக்கும் போது அவர் என்னோடு இருப்பார். நான் அக்கினியில் நடக்கும் போது அவர் என்னோடு இருப்பார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு இருப்பார்.